விஜய்க்கு இவங்க ரேணுகாவே இல்ல சுடர் தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. அது முன்னாடியே தெரிஞ்சதுனால, அவங்க வந்து மல்லி கூட சேர்ந்து சில விஷயங்கள பண்ணாங்க. அதே நேரத்தில கதிரேசன் நிஷாவுக்கு தெரியாம இருந்தது. ஒரு பக்கம் ராஜிக்கு தெரிஞ்சிருச்சு. இவங்க ரேணுகா கிடையாது சுடர் தான் அப்படின்னு. அப்ப கதிரேசன் நிஷாவுக்கு எப்படி உணர்த்துறது? இது உங்க பொண்ணு இல்ல. இவங்க வெளியிலருந்து ஏதோ இந்த குடும்பத்தோட சொத்த அபகரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு எப்படி உணர்த்துறது? அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காட்சிகள் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இந்த குலதெய்வ கோயிலுக்கு யார் வந்திருக்கா அப்படின்னா, அவங்களே கூட்டிட்டு வந்திருக்காங்க. யாருன்னா, இந்த சுடர் தான் கூட்டு வந்திருக்காங்க. இந்த ஆடு வந்து கோயில்ல கிடா வெட்டுறதுக்கு முன்ன அது மஞ்ச குளிப்பாட்டி அப்படிலாம் பண்ணுவாங்கல்ல, அத மாரி தான் இப்ப வந்து இவங்களே அந்த தனக்கு தானே ஆப்ப தேடிக்கிட்டாங்க. சுடர் சத்தம் போடாம, மல்லிகிட்ட பிரச்சனை பண்ணாம, அப்படி அந்த வாழ்க்கைய அனுபவிச்சுட்டு அப்படியே போயிருந்திருக்கலாம். ஆனா, அவங்க என்ன நெனச்சாங்க, மல்லிய ஒழிச்சு கட்டிறணும், மல்லிய பழி வாங்கிரணும். அதுக்கு கதிரேசன் நிஷா நமக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்னு அவங்க கண்மூடித்தனமா நம்புனாங்க. அந்த இடத்துல சுடர் ஒரு விஷயம் நெனச்சிருந்தாங்கன்னா, இவ்வளவு தப்பா பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்மள பத்தின உண்மை வந்து விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியுது. சுடருக்கு தெரியுது. ஆனா, அதே நேரத்தில அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, தனக்கு எகென்ஸ்ட்டா மாறுதாங்க. அப்ப இதே விஷயம் கதிரேசனுக்கும், நிஷாவுக்கும் இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா, அவங்களும் தனக்கு எகென்ஸ்ட்டா மாறுவாங்கல்ல. அப்போ நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கூட ஒரு தப்ப கூட சரியா பண்ண தெரியாம தான் இந்த சுடர் இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னொன்னு தப்பு பண்ணுதவங்க எப்படியா இருந்தாலும் மாட்டிக்குவாங்க. எந்த சூழ்நிலையிலயும் அவங்களோட அந்த குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது அவங்கள காட்டி குடுத்துரும். சிக்க வச்சுரும். அப்ப இந்த இடத்துல கதிரேசன், நிஷாவுக்கு எப்படி அந்த உண்மைய புரிய வைக்கிறது? தன்னோட பொண்ணே இல்ல, ரேணுகாவே இல்ல அப்படிங்கிற விஷயம் எப்படி புரிய வைக்கிறது? அது ஆட்டோமேட்டிக்கா இங்க நடக்குது இந்த குலதெய்வ கோயில்ல. அவங்க கை வச்சது வெண்பாவ கை வச்சிருக்காங்க. ஒருவேள மல்லிய வந்து என்ன பண்ணியிருந்தா கூட கதிரேசனும், நிஷாவும் அதுக்கு சப்போர்ட்டா இருந்திருப்பாங்க. ஏன்னா மல்லி எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, தன்னோட பொண்ணோட வாழ்க்கைய இவங்க அபகரிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி பார்க்குறாங்க. அதே நேரத்தில மல்லிய வந்து அவங்கள ஒரு அன்னாடங்காட்சி அப்படிங்கிற மாரி ஒரு தரங்கெட்ட வார்த்தைகள தான் யூஸ் பண்ணுதாங்க. இங்க யாருக்கும் சளைச்சவங்க கிடையாது. ஆனா அந்த இடத்துல கதிரேசன் அந்த மாரி வார்த்தைகள வச்சு காயப்படுத்துறாங்க மல்லிய வந்து. இருந்தாலும் அங்க வந்து வெண்பாவ அவங்க கடத்துனது தான் பெரிய ஹைலைட் ஆயிருது. அப்ப அங்க வெண்பாவ கடத்தியாச்சு அப்படின்னா, அங்க ஒட்டு மொத்தமா எல்லாருக்கும் கோபம் வரும். யாருக்கு வரும்? பொதுவா ஒரு குழந்தைங்க மேல தொட்டாலே கோபம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். அது இந்த இடத்துல கதிரேசன், நிஷா, அப்புறம் விஜய், மல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே வருது அந்த ரவுடி குரூப்ப தவிர. அப்ப இந்த இடத்துல தான் வந்து சுடர் வந்து தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதுல வந்து வெண்பாவ வந்து வாய தொறந்தனா இந்த இடத்துலயே உன்னை சாட்சி போட்டுறேன், சரிச்சு போட்டுறேன் அப்படின்லாம் பேசுறாங்க இந்த சுடர் வந்து. அப்ப இதுல வெண்பா அப்படி போகும்போது என்ன பண்ணுவாங்க? வாயெல்லாம் பொத்தி வச்சிருக்காங்க. வெண்பாவும் ஒரு புத்திசாலி குழந்தை தான். நறுக்குன்னு சுடரோட மணிக்கட்ட கடிச்சு வச்சுருவாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. அப்ப ஏன்னா மிரட்டுவாங்க. கதிரேசன், நிஷா எல்லாருமே அது முன்னாடி தான் வந்து நிப்பாங்க. யாராவது பக்கத்துல வந்தீங்க அப்படின்னா, அவங்க வெண்பாவ ஒன்றும் இல்லன்னு பண்ணிருவேன் அப்படிம்பாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த குழந்தை வந்து சுடரோட கைய நல்லா கடிச்சு வச்சுட்டாங்கனாலே செம சூப்பரா இருக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து தடுமாறிடுவாங்க. இல்ல அப்படின்னா, அவங்க வெண்பாவ வந்து ஏதோ ஒண்ணு பண்ணதுக்கு போகக்கூடிய நேரத்துல, அந்த நேரத்துல தான் வந்து மல்லி வந்து தான் உயிர பணயம் வச்சு அந்த இடத்துல மீட்டு கொண்டு வருவாங்க வெண்பாவ. அப்ப கதிரேசன், நிஷா வந்து கண் கலங்கிருவாங்க. தான் பொண்ணு மாரி இந்த மல்லி தான் அக்கா பொண்ண பார்த்துக்கிறாங்களா, தான் பேத்திய பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு. அப்ப மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அத தான் செய்வாங்க அப்படிங்கிற மாரி தெரியுது. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.